ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணி சமையல். இன்றைக்கி எப்படி கீ ரைஸ் குக்கரில் வந்து செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா நான் நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிறேன். அது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன். எல்லாம் வந்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லைஸ் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. இப்போ நான் 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு அதையும் வதக்கிப்போம். இப்போ நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் வந்து பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப மசியணும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் புதினாவும் மல்லியும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அதையும் வதக்கிக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு வதக்கிப்போம். நான் வந்து 1 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1.5 கிளாஸ் அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 hour கிட்ட வந்து கழுவி ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து விசில் வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். வச்சு நான் 2 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், கீ ரைஸ் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.